ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைய நாள் வேத வார்த்தை யோபு 27வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்கிற சர்வ வல்லவருமாயுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மளுக்கு, ஏன்னா யோபு அவ்வளவு உத்தம சன்மார்க்கமாய் இருந்திருக்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. அப்ப உத்தம சன்மார்க்கமாய் இருந்திருக்காரு. ஒரு நாள் கூட அவர் ஒரு பாவம் செஞ்சதுல போய் சொன்னதுல இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை வரும்போது சாத்தான் தேவன் பேசுகிறார், நீ எங்க சுத்தி வருகிறாய் என்று. நான் உலகத்தை அனைத்தையும் சுத்தி வருகிறேன்னு சொல்லி, ஏன்னா பரலோகத்துல போய் சாத்தான் பேசியிருக்கான். அப்ப அந்த இடத்துல கூட தேவன் என்ன சொல்றார், நீ யோபுவை சுத்தி வந்து என் யோபு மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆமான்னு சொல்லும் போது ஏன்னா அவன் உத்தமம் சன்மார்க்குன்னு அவன் ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. நமக்காக பரிந்து பேசுகிறாரு சாத்தான்கிட்ட. அப்ப பேசும்போது கூட அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் இல்ல, அவன்கிட்ட எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறீங்க, அவனுக்கு எந்த குறையும் இல்லை, அதனாலதான் உங்களை நேசிக்கிறான். நீங்க அவங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, உங்களை தூசிப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோபு பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லும் போது ஏன்னா சாத்தான் சொல்லும் போது, அப்ப நீ அவன் உத்தமம் சன்மார்க்கனுமா இருக்கிறான், அவனை அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறாரு. இருந்தாலும் அவனுக்கு சாத்தானுக்காக சோதிக்க இடம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இடம் கொடுத்த போது அப்பவும் ஒரு வார்த்தை வச்சிருப்பாரு, நீ எதை வேணாலும் எடுத்துரு, அப்பனா உயிரை மட்டும் எடுக்காத, நீ எதை எடுத்தாலும் அவன் என்னை நேசிக்கிறதுல ஒரு நாளும் குறைவாய் இருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அப்ப நம்ம அந்த விசுவாசம் தான். இது மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது, ஒரு கவலை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம விலகி போயிடுறோம். அதல்ல, யோபோட விசுவாசம் போல நம்ம பற்றி கொண்டு இருக்கணும்னு சொல்லிதான் தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அப்ப அந்த நெருக்கத்துல அந்த எல்லாத்தையும் ஆடு மாடுன்னு பிள்ளைன்னு எல்லாம் போயிரும். ஏன்னா எல்லாம் போயிரும். மனைவி கூட ஏன்னா தேவனை தூசித்து உன்னை மாய்த்து கொள்ளுன்னு சொல்லுவா. அப்ப ஒரு சூழ்நிலை கஷ்டம் வரும்போதுதான் நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏன்னா எல்லா பெண்களையும் நான் சொல்லல, குறிப்பிட்ட அந்த வேதாந்தத்தில் இருக்கிற இந்த பெண்ணு மாதிரி, ஏன்னா ஒரு கணவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, நிந்த வருது, கஷ்டம் வருது, நோய் வருதுன்னு போது, ஐயோ இவங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் நம்ம சேர்ந்து வாழ்றோம், கஷ்டம் வரும்போது என்ன பண்ணிடுறோம், விட்டு போட்டு போயிடும். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்காரு. இந்த மாதிரி யாரு எந்த தவறு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ஏன்னா கட்டையில அடுப்புல வச்சா அந்த கொல்லி முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அடுப்புலதான் இருக்குன்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா என்னைக்கு நம்ம திருமணமாகுதோ அன்னைக்கு கடைசி வரை கட்டையில போகிற வரைக்கும் அவங்களோடதான் நம்ம இருக்கணும்னு சொல்லி. ஆமேன். அல்லேலூயா. இடையில எந்த உலக காரியத்துக்காகவோ எந்த ஒரு சுயநலத்துக்காகவோ நம்ம விட்டு பிரியவே கூடாதுன்னு சொல்லிதான் தேவன் நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமேன். நீங்கள் பேசுகிற நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் அப்ப யோபு கேக்குறாரு, என் நியாயத்தை அறியவில்லையோ அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட கூட பேசியிருப்பாரு இடையில. அப்ப பேசும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, உன் நியாயத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை பொன்னாக விளங்க செய்யும்படிக்கு
நான் வந்து உன்னை அறிந்திருக்கிறேன், நீ என்னை அறியவில்லைன்னு சொல்றாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வந்து நம்ம ஒரு சூழ்நிலையிலயும் ஆண்டவரே நான் இவ்வளவு உத்தமனா இருக்கேன், சன்மார்க்கனா இருக்கிறேன், உமக்கு ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன், நான் காணிக்க போடுறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், ஆண்டவரே நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா தானே இருக்கிறேன், என் வீட்லயும் அன்பா இருக்கேன், வெளியிலயும் அன்பா இருக்கேன், நான் எந்த பாவம் செய்யலையே, என்னை எதுக்கு என்னோட நியாயத்தை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டமா, நான் கடவுளை தேடி தேடி என்னாச்சு, நான் கடவுளை எப்ப பார்த்தாலும் நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஏசப்பா ஏசப்பானே இருந்தனே, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு, என்ன போய் போய் எத்தனை நாளா போய் எனக்கு என்னாச்சு, இனிமே என்ன ஆக போகுது அப்படின்லாம் பேசுவாங்க. அதல்ல, அப்பனா தேவன் வந்து செய்வதை அறியவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சோதனைகள் நிந்தைகள் வருதுன்னா, இந்த யோபுவே அறியல, என் உத்தம சன்மார்க்கனா இருந்தவரே தேவன் எதுக்காக இந்த சோதனை கொடுத்திருக்காரு சொல்லி அறியவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு இருதயத்தை கசப்பாக மாத்தி விட்டேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் நம்ம இருதயத்தை கசப்பாக மாத்த மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கசப்பாக மாத்துகிறவன் சாத்தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்தை என்ன எதுக்காக அனுமதித்திருக்கார் என்றால், ஏன்னா அந்த இருதயம் கசப்பாக மாத்துவது சாத்தான். ஏன்னா அந்த கசப்பாக மாத்தும் போதும் என்னோட யோபு உத்தமம் சன்மார்க்கனுமா இருக்கிறான், அவனை வந்து நீ எதையும் செய்யாதன்னு சொல்லி உயிருக்கு வந்து எந்த பாதகம் வரக்கூடாது, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உயிரை மட்டும் விட்டு விடுன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து சாத்தான்ட்ட சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணிருக்காரு, நீ உயிருக்கு மட்டும். அதனால சாத்தான் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் எதுவும் செய்யல, எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. ஏன்னா சொத்து சுகம் பிள்ளைங்க மனைவி கூட விட்டுட்டு போயிட்டான். ஏன்னா அப்பனா அவனோட உயிரை மட்டும் மீதியாக வைத்திருந்த, ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தைக்காக. ஆமென். அல்லேலூயா. இது போலதான் நம்ம சூழ்நிலை எல்லாம் போனாலும் கவலைப்படக்கூடாது. அப்பனா தேவன் நம்மளை உயிரை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சாத்தான்ட்ட அனுமதிச்சது என்ன காரணம்? அப்பனா அந்த சாத்தான்ட்ட ஏன்னா யோபு உத்தமனாக இருக்க, ஏன்னா அவன் எல்லாம் இருக்கிறதுனாலதான் உத்தமனாக இருக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துட்டா அவங்கள தூசிச்சிருவான்னு சொல்லியிருக்கான். அப்பனா அவனோட நியாயத்தை நிறுத்துறதுக்காக சாத்தான்கிட்ட பரிந்து பேசியிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. எதை எடுத்தாலும் நான் வந்து நீ எதை எடுத்தாலும் அவன் என்னை தான் நேசிப்பான், அவனுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அப்படித்தான் நம்மகிட்ட என்ன போனாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட விசுவாசம் மட்டும் போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவனோட யோபு கூட என்னை அறியவில்லைன்னு சொல்லி கேட்டுட்டாரு. அப்ப நம்மளும் தேவனை அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ளுவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்து கொள்ளணும். அப்போ கடைசியில தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் அறிந்து, நீ என்னை அறியவில்லை, நான் உன்னை அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. அப்பனா எதுக்காக அந்த இருதயம் கசப்பாக்கப்பட்டதுன்னா, என்ன உலக காரியங்கள் நம்ம எல்லா இடத்திலும் பாக்குறோம், எல்லா கண்கள் இச்ச எல்லாம் ஒவ்வொரு பாவத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் வந்து அந்த சாத்தான் வந்து நம்மளை வஞ்சிக்கிறான். நம்ம வந்து எந்த பாவம் சிக்குண்டு போகல, நம்மளை சிக்குண்டு போறதுக்காக ஒரு வலையை வீசுகிறான், நம்ம போய் அகப்பட்டு கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒருவரும் இந்த வலையில அகப்படாதபடிக்கு செல்லுல பாக்குறதுனால பாவம் வருது, டிவியில பாக்குறதுனால பாவம் வருது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இப்ப எல்லாம் ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, ஒரு சீரியலை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, ஒரு ஏதோ ஒரு காரியத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, நம்ம காது என்ன பண்ணக்கூடாது, அங்க போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒழுங்கா இருந்து வேலை பார்த்தாலும் அவங்க சொல்ற வார்த்தை என்ன போகுது, நம்ம காதுக்குள்ள போகுது. அந்த காதுக்குள்ள போகும்போது என்ன ஆகுது, நம்மளும் ஒரு நாள் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒழுங்கா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த வலை வருது. ஆமென். அல்லேலூயா. நம்ம போய் அகப்பட்டு கொள்ளுகிறோம், சிக்குண்டு போய் விடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மளோடு என்ன பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தை, ஏன்னா இருதயத்தை கசப்பாக்கி விட்டார் சொல்லி. இருதயத்தை தேவன் கசப்பாக்க மாட்டார், ஏன்னா சாத்தான் வஞ்சித்ததுனால அந்த இருதயம் கசப்பாய் விட்டது. ஏன் தேவனே எனக்கு இப்படி செய்து இன்னொரு பாவம் செய்யவில்லை என்று. அப்ப வந்து நம்ம பாவம் செய்யலனா கூட சாத்தான் வஞ்சித்து கொண்டு இருப்பான். அதனால தேவன் சோதிக்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்மள வந்து நம்ம வந்து தேவனுக்காக, தேவன் ஒரு அற்புதம் செஞ்சா போய் சாட்சி சொல்ல ஓடுவோம் ஆலயத்துல. இது என்னன்னா அந்த சாத்தானுக்கே நம்மள சாட்சியாக நிறுத்துகிறார். ஆமென். நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் எடுத்துரு, சொத்து சோகம் எல்லாத்தையும் எடுத்துரு, எல்லாத்தையும் எடுத்தாலும் என் பிள்ளைங்க என்னை விட்டு ஒரு நாளும்
ஏன்னா உலக காரியத்துல போகவே மாட்டாங்க, என்னை வந்து என் மேல விசுவாசமா தான் இருப்பாங்கன்னு சொல்லி தேவன் வந்து நம்மளை சாட்சி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம மட்டும்தான் அற்புதத்துக்காக நம்ம சாட்சி சொல்லுவோம், ஒரு நோய் இருந்து விடுதலை ஆயிட்டா சாட்சி சொல்லுவோம், நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிட்டா சாட்சி சொல்லுவோம், பெரிய ஒரு பணம் வந்துட்டா, ஒரு வீடு வாங்கிட்டா, ஆண்டவர் எனக்கு வீடை கொடுத்தாரு, எனக்கு வாசலை கொடுத்தாரு, எனக்கு பணத்தை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, என் பிள்ளையை சுகப்படுத்தினாரு, என் கணவர் சுகப்படுத்த, இப்படியெல்லாம் தான் நம்ம போய் சாட்சி சொல்லுவோம். தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நீ எதை வேணாலும் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் என் பிள்ளைங்க என்னை விட்டு விலகவே மாட்டாங்க, என் மேல விசுவாசமா இருக்காங்கன்னு சாத்தான்கிட்ட நம்மளை சாட்சி கொடுக்குறார். ஏன்னா நம்ம மேல அவர் வச்ச அன்புனால, நம்ம மேல அவர் வச்ச நம்பிக்கையினால அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன, நம்ம தேவன் நம்ம மேல எவ்வளவு விசுவாசமா வச்சிருக்காருன்னு சொல்லி இந்த நாள்ல கூட நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம மேல அன்பாய் இருக்கிறார், நம்ம மேல நம்பிக்கையா இருக்கிறார் தேவனை, நம்மளுக்காக உயிர் விட்டு நம்மளுக்காக என கல்லெறியப்பட்டு ஆணி இறக்கி எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டாரு. நம்மளுக்காக தான், நம்ம பாவம் அக்கிரமம் அநியாயம் எல்லாத்தையும் அவர் எடுத்து போட்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, இயேசு தெய்வத்தை நம்ம எப்படி நம்ம வந்து விலக முடியும்? நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும், நீ உட்காரும் போதும், எழும்பும் போதும், நிற்கும் போதும், நீ போகும்போதும் வரும்போதும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஏதாவது கவலையா இருக்கிறீங்களா, கஷ்டமா இருக்கீங்களா? உங்களோடுதான் இருக்கிறார், உங்களோடுதான் உங்களை பாதுகாத்து வர்றார். என் கண்மணி போல உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஒரு நாளும் நம்ம தள்ளிவிட கூடாது, நம்ம விசுவாசத்தை குறைந்து போயிடக்கூடாது. நம்ம எந்த நாளும் தேவனை விசுவாசித்து கொண்டே இருக்கணும். அப்பொழுது யோபு அறியவில்லைன்னு சொன்ன வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவனோட வார்த்தையை நம்ம கேட்டு கேட்டு அறிந்து, இப்படிப்பட்ட வார்த்தை இருக்குதா, தேவன் நம்மளுக்கு ஒரு சோதனை வந்தா தேவன் ஒரு நாளும் தேவன் சோதனை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல, நம்மளுக்கு சோதிக்கிற தெய்வம் அல்ல, நம்ம சோதனையிலிருந்து மீட்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம அனுமதிப்பார், நம்மளை பதப்படுத்துவதற்காக நம்மளை ஒவ்வொரு இடத்துல இருந்து சாத்தான் வஞ்சிக்கும் போது, ஏன்னா அவர் வந்து நம்மளை சோதிக்கும் போது இடம் கொடுப்பார். நீ சோதிக்க பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று சொல்லி அவர் வந்து இடம் கொடுப்பார். அந்த இடத்துல நம்மளை மீட்டெடுத்துருவார். நம்ம அந்த இடத்துல உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும் போது எந்த சாத்தானும் எந்த சத்துருகளும் எந்த நாச மோசங்களும் எதுவும் நம்மளை வந்து தொடாது. அப்பனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கனெக்டா இருக்கும் போது நம்மளை எந்த சத்துருவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தை ஜெபித்துக் கொள்ளலாம். சோதர ஆண்டவரே, தகப்பனே ராஜா, சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா, யோபுவின் தகப்பனே கர்த்தாவே, சோதரிக்கிற ராஜா, யோபு பத்தி நாங்க தானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே ராஜா, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நியாயத்தை ஏன் கேட்கவில்லை என்று சொல்லி கேட்ட போது கூட தகப்பனே உன் நியாயத்தை கர்த்தாவே சோதரிக்கிறோம், நீ அறியவில்லை என்று சொல்லுகிறார் அப்பா. தகப்பனே, பொன்னாக உன்னை மாத்துவதற்காக, பொன்னாக உன்னை தகப்பனே நிறுத்துவதற்காக தான் நான் தகப்பனே கர்த்தாவே உன் இருதயத்தையும் கஷ்டப்படுத்தல என்று சொன்னார் ஆண்டவரே. கசப்பு நானாக்கவில்லை சாத்தா என்று ஆண்டவரே நாங்க அறிந்து கொண்டோம் சுவாமி. கர்த்தாவே இந்த வார்த்தைப்படி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த இருதயம் கசப்பாகாதபடிக்கு ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே உலக காரியங்கள் தகப்பனே வாலிப பிள்ளைகள் மாட்டி ஆண்டவரே சிக்குண்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மோட பரிசுத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரஜா சோதரம் ஆண்டவரே, யோபு செய்தது போல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து தகப்பனே உத்தமனும் சன்மார்க்கனும் போல வாழும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உங்க கரம் இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரையும் கரத்துல வைக்கிறோம், எங்களையும் உங்க கரத்துல வைக்கிறோம் ராஜா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும்